வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான காம்போ தான் பார்க்க போகிறோம். இது 90s கிட்ஸ் மறக்க முடியாத ஒரு காம்போ தான். புளியோதரையும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான். அது எப்படி சூப்பராக நம்ம கோயிலில் கொடுக்குற புளியோதரை மாதிரி செய்யலான்றதை சொல்லியிருக்கேன். அதுக்கு வாங்க நம்ம ஆர்எஸ் ஹெல்தி கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த புளியோதரைக்கு ஒரு பொடி அரைக்கணுங்க. அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக வெந்தயம் அதிகமாக போட்டுறாதீங்க, கசப்பு வந்துடும். ஒரு ஸ்பூன் சீரகம். நான் காரத்துக்கு காஷ்மீரி மிளகா சேர்க்குறேன், 3 சேர்க்குறேங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகா இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது கலர் வரும். இல்லைனா நீங்கள் நம்மக்கிட்ட இருக்க நீட்டு மிளகா இல்லைனா குண்டு மிளகா கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா அது ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அது ஃப்ரை ஆகிட்டோம். சிம்லேயே நம்ம ஃப்ரை ஆச்சுன்னா நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். வாசனைக்கு கொஞ்சமாக நான் கறி லீஃப்ஸும் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இல்லை எள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல எள். உங்களுக்கு கிட்ட எள் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இதை நம்ம இப்போது நல்லா அரைச்சி ஒரு பக்கமாக இருக்கட்டும். நான் இந்த சைஸ்க்கு, அதாவது ஒரு நெல்லிக்காய் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன், அது ஒரு பக்கமாக இருக்குது. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 மிளகா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படியோ அது மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேங்க. இதில் நீங்கள் முந்திரி வேர்க்கடலை கூட சேர்க்கலாம். நான் இப்போ வேர்க்கடலை கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன். முந்திரியும் வேர்க்கடலையும் லாஸ்ட்டாக கொஞ்சம் நீங்கள் தாளித்து போட்டிங்கன்னா நமக்கு சாப்பிடும் போது வாயில் நல்லா நறுக்குன்னு இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா புளியை நான் கரைச்சி எடுத்துக்கிட்டு திக்காக நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகட்டும், எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். புளியோதரைக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. நான் இதை கொஞ்சமாக கறி லீவ்ஸும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்லே இருக்கட்டும் அடுப்பு நமக்கு. ஏன்னா புளி தண்ணி ஊற்றினோடனே நமக்கு டக்குன்னு தீஞ்சிரும். நல்லா சிம்லே வச்சு பண்ணுங்கள். நான் இது கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து ஒரு பக்கமாக கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சைட் டிஷ் தயார் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு உருளைக்கிழங்கு தாங்க செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கு நம்ம நீட்டாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. அதனால் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் இதுக்கு காரம்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள் தாங்க சேர்க்க போகிறேன், வேறு எதுவும் சேர்க்கல. இதில் கொஞ்சமாக நான் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கிறேன். தட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது எண்ணெயில் நல்லா அந்த வாசனைலாம் நல்லா இறங்கும், அதோட சாரெல்லாம் இறங்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக நான் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா உருளைக்கிழங்குக்கு வாயு இல்லையா, அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கறி லீஃப்ஸும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. இது சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரம்னு பார்த்திங்கன்னா மிளகுத்தூளில் தான் இருக்கும், இது கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் நான். இப்போ உருளைக்கிழங்கு பாருங்கள், இதுமாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா எல்லாம் நல்லா கலந்து வரட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாங்க. அந்த எண்ணெயிலே அது நல்லா பொரிஞ்சு நல்லா முறுமுறுன்னு வரும். இப்போ அப்படியே இதை மூடி போட்டு நம்ம சிம்மில் வச்சிடலாம். அடுப்பு நமக்கு எது ரொம்ப சிம்மில் இருக்கோ அதில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ நம்ம புளியோதரை என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா சூப்பராக நமக்கு புளியோதரை ரெடி ஆகிடுச்சுங்க.
மசாலா. இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுட்ரு, அதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வரட்டும். நல்லா அதை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து சாதம் வடித்து வச்சுருந்தேங்க. நான் வந்து புழுங்குற அரிசி தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பச்சை அரிசி கூட யூஸ் பண்ணலாம், இதுக்கு நல்லாயிருக்கும். நான் புழுங்குற அரிசி தாங்க, சாப்பாடு அரிசி தாங்க யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலில் வந்து நிறைய ரெசிபீஸ் இருக்குதுங்க, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மாதம்பட்டி சாரோட ரெசிபீஸ் கூட நான் போட்டிருக்கேங்க. என் சேனலில் வந்து குக்கிங் டிப்ஸும் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐகான்லையும் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தில் கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாதம் நல்லா சூடாக இருக்கும் போது நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பவுடர் இருக்கு இல்லையா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது தாளிப்பு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையும் கொஞ்சமாக முந்திரியும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நம்ம மசாலா இருந்ததுலேயே அந்த மசாலாவை எவ்வளோ தேவைப்படுதோ அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான புளியோதரை ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க, புளியோதரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த லஞ்ச் வந்து நமக்கு 1/2 அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாங்க. இப்போ நமக்கு உருளைக்கிழங்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முறுமுறுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் போகிற லைக் தான் வந்து இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோஸ் உங்கள் வீடு தேடி வரும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.